மூட்டு வலிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆத்ரைட்டிஸ் இருக்கலாம், அதாவது முடக்குவாதம் இருக்கலாம், மூட்டு வீங்குதல் இருக்கலாம், உள்ளே வந்து நெனினி சுரப்புகள் லாக் ஆகிருக்கலாம், அதுமாதிரி தேய்மானம் இருக்கலாம். நீங்கள் வெறும் பச்சையாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா தி பெஸ்ட்டு. நான் அடிக்கடி எல்லா வியாதிக்கும் மூல மருந்து என்னென்னு கேட்டிங்களா, இந்த உலகத்திலேயே அண்ட பொருளாக மெய் கண்ட பொருளாக அது மகா மருந்தாக எது கருதப்படுகிறதுனா, அவங்களுடைய மெட்டபாலிசம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கும். கொடுக்கலன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இம்யூனிட்டி சுத்தமாக இருக்காது. ஆனால் குடிக்க பழகிட்டிங்கன்னா நாக்கு அது அந்த அப்டேட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டான்னு சொன்னால் கூட அவங்க குடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஃபிங்கர்ஸு, ஆத்ரைட்டிஸ், கை கால் நடுக்கம், அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஜாயின்ஸ்லாம் தொட்டாலே வலிக்கும். எத்தனை குழந்தைங்களை பெற்றாலும் பார்த்தீங்கன்னா ஜெய்ஜாண்டிக்காக போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த இடுப்பு வலு இருக்கும். இன்றைக்கி அப்படியா 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து முட்டியில் போட்டாலே போதுமான விஷயம். ஒரு வெள்ளை துணியில் அப்படி நினச்சி அழகாக அப்படி மேலே போட்டு ரெண்டு முட்டிலையும் போட்டு உட்காந்துட்டாலே போதும். இதை மட்டும் பண்ணிட்டு வந்தாலே போதும். உங்களுடைய மூட்டு வலியில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன், மூட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தேங்காய் பால் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சில விஷயம் எடுத்திங்கனாக்கா மூட்டு வலி எந்த வயசாக இருந்தாலும் உங்களை விட்டு காணாமல் போயிடும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. மூட்டு வலிக்கான ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு மருந்தை சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதை தான் நம்மள்கிட்ட நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ மூட்டு வலிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆத்ரைட்டிஸ் இருக்கலாம், அதாவது முடக்குவாதம் இருக்கலாம், மூட்டு வீங்குதல் இருக்கலாம், உள்ளே வந்து நெனினி சுரப்புகள் லாக் ஆகிருக்கலாம், அதுமாதிரி தேய்மானம் இருக்கலாம். தேய்மானம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 100% எலும்பு தேயாது, அது உள்ள மஜ்ஜை தேயும். எப்படி ஒரு ஆப்பிள் கடித்தோம்னா அப்படி ஸ்லைஸாக இருக்கும் பார்த்திங்களா, அதேமாதிரி மஜ்ஜை அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூட்டு அலைன்மெண்ட்டே தேஞ்சதாக சில பேர் வந்து நினச்சிட்ருப்பாங்க. ஸோ இதெல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் வருமுன் பார்க்குது. வயசாகிடுச்சினாலே ஒரு ஏஜ் ஃபேக்டரில் கூட வரும் இல்லையா. சின்ன இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 30-35 வயசுலேயே பார்த்திங்கன்னா முட்டியை பிடிச்சிட்டு நடக்க முடியாமல் உட்காந்துருக்காங்க. காரணம் கால்சியம் சரியாக சாப்பிட்றது கிடையாது. ஸோ அந்த கால்சியம் எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காய் பால் அவசியம். காலையில் யாரெல்லாம் தேங்காய் பால் எடுக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் எந்த வலியுமே வராது. மூட்டு வலிக்கு அவ்வளோ பெரிய ஒரு லூப்ரிகன் கொடுக்கும். ஸோ தேங்காய் பால் எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, சார் அது கொலஸ்ட்ரால் உருண்டு பண்ணுமே தேங்காய் பால். அது வந்து சமைச்சிங்கன்னா தான். நீங்கள் வெறும் பச்சையாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா தி பெஸ்ட்டு. நான் அடிக்கடி எல்லா வியாதிக்கும் மூல மருந்து என்னென்னு கேட்டிங்களா, தேங்காய் பால். குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய தாய்ப்பாலுக்கு இணையான ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா தேங்காய் பால். அந்த காலத்தில் எவ்வளோ மருந்துக்கு தாய்ப்பால் இல்லாமல் செஞ்சதே கிடையாது. அதேமாதிரி தான் முளைப்பால் விட்டரித்து எல்லா வியாதியும் நீருமேன்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க தாய்ப்பாலும் மருந்து தான். ஆனால் அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா முளைப்பால் விட்டு அரைத்து அப்படின்னாலே தேங்காய் பால் விட்டு அரைத்து. இது யாருக்குமே தெரியாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தாய்ப்பால் வாங்கிட்டு வந்து மருந்தெல்லாம் செஞ்சுருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அதுவும் மருந்து தான். ஆக இந்த உலகத்திலேயே தி பெஸ்ட் மெடிசன் தாய்ப்பால். இந்த உலகத்திலேயே அண்ட பொருளாக மெய் கண்ட பொருளாக அது மகா மருந்தாக எது கருதப்படுகிறதுனா தேங்காய்ப்பால். இந்த தேங்காய்ப்பால் யாரெல்லாம் காலையில், அதாவது எல்லாருமே எடுக்கலாம். அதுவும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 10 வயசில் இருக்கிறவங்க மேலே இருக்கிற ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தேங்காய்ப்பால் கொடுக்கலன்னா அவங்களுடைய மெட்டபாலிசம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கும். கொடுக்கலன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இம்யூனிட்டி சுத்தமாக இருக்காது. ஸோ அவங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வெல்லம், கருப்பட்டி இந்த மாதிரி போட்டு இந்த வெள்ளை சுகர் இல்லாமல் இப்படி கொடுத்து பழகி பாருங்கள். ஆரம்பத்தில் அது தேங்காய் பாலாக வேணான்னு சொல்லுவாங்க. ஆனால் குடிக்க பழகிட்டிங்கன்னா நாக்கு அது அந்த அப்டேட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டான்னு சொன்னால் கூட அவங்க குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா எங்கேம்மா தேங்காய் பால் கொடுமான்னு. அதாவது இந்த ஆப்பத்துக்கு செய்வாங்க பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டில் பண்ணி கொடுங்க, தாராளமாக குடிப்பாங்க. இப்படி குடிக்கும்போது மெமரி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதேமாதிரி பல விஷயங்கள் நல்லது நடக்கும். ஸோ ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து மூட்டி வலி அப்படின்னு சொல்லுவாங்க அழகாக. இந்த ஃபிங்கர்ஸு, ஆத்ரைட்டிஸ், கை கால் நடுக்கம், அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஜாயின்ஸ்லாம் தொட்டாலே வலிக்கும். இதுக்கு தேங்காய் பால் தான் தி பெஸ்ட்டு. அதோட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கணும். சும்மா 2 சிட்டிகை. ஒரு டம்ளருக்கு வந்து தேங்காய் பால் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 சிட்டிகை. தி பெஸ்ட்டு மெடிசன். அதாவது இன்றைக்கி வந்து டோட்டல் உடம்புக்குமே முக்கியம். ஆனால் அந்த முட்டி வலி, வயசானவங்களுக்கு வரக்கூடிய முட்டி வலிக்கு எந்த மருந்து எடுத்தாலும் காலையில் எழுந்திரிச்ச உடனேயே தேங்காய் பால் எடுக்கிற விதம் 2 இருக்குது. சில பேர் நல்லா அந்த புளியறதுக்கு அழுப்புப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல தேங்காயை துருவி வச்சுக்கிட்டு அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா ஹீட் பண்ணுவாங்க. அப்படியே லைட்டாக ஹீட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இல்லைன்னா சுடுதண்ணியில் டிப் பண்ணி எடுப்பாங்க. சுடுதண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் அந்த முடிச்சு அப்படி என்ன பண்ணுவாங்க, உள்ளே போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி எல்லா பாலும் அதில் வந்துடும். ஸோ அது ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஆக்சுவலி என்ன ஆகுது, கொலஸ்ட்ராலுக்கு ஃபார்ம் ஆகிடுது. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அதை துருவி கையால் வந்து புழுங்கி அந்த சாறு எடுங்க. அது உங்களுக்கு கொலஸ்ட்ராலே கிடையாது. எத்தனை லிட்டர் கொடுத்தாலும் அது கொலஸ்ட்ரால்குள்ளே வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதை நீங்கள் சமைச்சாதான். உருளைக்கிழங்கு கேஸ் தான், ஆனால் சமைச்சாதான் கேஸு. கொத்தவரங்காய் சமைச்சா கேஸ், இல்லைன்னா கேஸ் கிடையாது.
அதே மாதிரி தான் தேங்காய் பாலை நம்ம பச்சையாக எடுத்து குடிக்கும் பொழுது எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. நேர்மாறாக மெட்டபாலிசம் ரொம்ப டாப்பில் இருக்கும். அதுதான் இந்த முக்கியமாக டாப்பில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா கால்சியமும் உடம்புல வந்து சேரும். அடுத்தது உளுந்தங்கஞ்சி. உளுந்தங்கஞ்சி இன்றைக்கி மறக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் உளுந்தங்கஞ்சி எடுக்கிறாங்களோ அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்த உருண்டை உளுந்தங்கஞ்சிலாம் அந்த காலத்தில் கொடுப்பாங்க. லேடிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மென்சஸ் அவங்களுடைய ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த அந்த இது ரெகுலராக அந்த கஞ்சி இருந்துகிட்டே இருக்கும். உளுந்த உருண்டை இல்லாத இதே கிடையாது. அந்த உருண்டைக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு. நாட் ஒன்லி ஸ்டாமினா, அவங்களுக்கு வந்து அந்த கால்சியம் அதில் நிறையா கொடுக்கும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நின்றுக்கிட்டே வந்து சமைக்கிறது அந்த காலத்தில் எத்தனை குடும்பத்துக்கே சமைச்சு போட்டிருக்காங்க. அப்போ அவங்க இடுப்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். எத்தனை குழந்தைங்களை பெற்றாலும் பார்த்திங்கன்னா ஜெய்ஜாண்டிக்காக போயிட்டுருப்பாங்க. ஏன்னா இந்த இடுப்பு வலு இருக்கும். இன்றைக்கி அப்படியா இல்லையே. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணவாக ஸ்நாக்ஸாக எடுத்துக்கோங்க. இப்போ மருந்துக்கு வரேன். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஒரு டம்ளர். இது வந்து 100% கொலஸ்ட்ரால்குள்ளே வராது. அதை முக்கியமாக வச்சுக்கோங்க. அடுத்தது முட்டிக்கான ஒரு எக்ஸசைஸ், தட்டு வருமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முட்டி இருக்குது பார்த்திங்களா, அந்த முட்டியில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் அப்படி வச்சுக்கணும். ரைட் ஹேண்டால் தட்டணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதேமாதிரி இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்படி தட்டுறதுனால என்ன ஆகும், நீங்கள் இப்படி பிடிக்கும்பொழுது இந்த கை வந்து இந்த பாயிண்ட் அமைச்சிருக்கும். இது 2 ஸ்க்ரூ ஜாயிண்ட் மாரி. அதுக்கு நம்ம ஒரு அதிர்வு கொடுக்கும்பொழுது தட்டு வருவத்தில் எங்கெங்கெல்லாம் முட்டியை சுற்றி தண்ணி தேங்கியிருந்தாலும் சதிரும், நிணநீர் சுரப்பிகள் சரியாக என்ன சுரந்துடும், அங்கே லூப்ரிகன்ட் சுரக்காமல் இருந்தாலும் சுரக்க வச்சிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த முட்டு வலிக்கு இது தட்டு வரும் ரொம்ப 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 சூப்பரான ஒன்று. அதேமாரி இந்த முட்டிக்கு போட வேண்டிய இன்னொரு ஆயில் நாட்டு மருந்து கடையில் நம்ம வாங்கிக்கலாம். இல்லை நம்மளே செய்யணும்னு நினச்சாலும் ஒன்றும் இல்லை, உங்களுடைய விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு சும்மா குட்டியாக சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர் செஞ்சு வச்சுக்கலாம். சார் அவங்களோட பெயினை பொறுத்துக்கு நான் ஒரு 100 கிராமுக்கு நான் சொல்கிறேன். விளக்கெண்ணெய் வந்து 100 கிராம், நல்லெண்ணெய் 50 கிராம், இஞ்சி ஆயில், அதாவது வெளியில் கிடைக்கிது. நீங்கள் வந்து மெடிக்கல் ஷாப்பில் வந்து நீங்கள் வந்து ஜிஞ்சர் ஆயில்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. நல்லெண்ணெய் 100 கிராம், இஞ்சி ஆயில் வந்து ஒரு 50 கிராம். உங்களுக்கு இஞ்சி ஆயில் கிடைக்கலன்னா நீங்கள் இஞ்சியை தோல் சீவிட்டு இஞ்சியாகவே போட்டு நீங்கள் எண்ணெயை காய்ச்சி வச்சுக்கலாம். ஆக நமக்கு முக்கியமானது என்ன, விளக்கெண்ணெய் ஒரு 100 கிராம், நல்லெண்ணெய் 50, இஞ்சி ஆயில் வந்து 50, அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து முட்டியில் போட்டாலே போதுமான விஷயம். ஒரு வெள்ளை துணியில் அப்படி நினச்சி அழகாக அப்படி மேலே போட்டு ரெண்டு முட்டிலையும் போட்டு உட்காந்துட்டாலே போதும். அது ஒரு 1/2 hour to 1 hour இருந்துச்சுன்னா அது அப்படியே அந்த எண்ணெய் ஊடுருவி அது வேலை செஞ்சு சூப்பராக தேய்மானம் இருந்தாலும் சரி மஜ்ஜையை வளர வைக்கும். அதேமாதிரி கால்சியம் சூப்பராக கொடுக்கும். நல்லெண்ணெயில் அவ்வளோ கால்சியம் உள்ளே இருக்குது. எள்ளு இல்லையா, எள்ளு போய் எல்லா வேலையும் சூப்பராக கிளியர் பண்ணி கொடுத்துரும். வாத நீர் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த எண்ணெயை போட்டாலே மூட்டு வலி, கையில் ஜாயிண்ட் எந்த பெயின் வேணாலும் போடலாம். இதெல்லாம் எனக்கு கிடைக்கல சார் அப்படின்னா இஞ்சி விழுது இருக்கு இல்லையா, அதை மட்டும் அரைச்சி அப்படி 10 மாதிரி முட்டியில் போட்டுட்டு ஒரு டிவியோ இல்லை மொபைலோ நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் ஒரு 1/2 hour கழிச்சு என்ன பண்ணுறீங்கன்னாக்கா நீங்கள் கழுவினாலே போதுமான விஷயம். இதை மட்டும் பண்ணிட்டு வந்தாலே போதும். உங்களுடைய மூட்டு வலியில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன், மூட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போன் அலைன்மெண்ட் மிக்சிங்கில் இருக்கிறது, ஆத்ரைட்டிஸில் இருக்கக்கூடிய அந்த வைரஸு, ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா போனில் இருந்து பார்த்திங்கன்னா அந்த புள்ளியாக இருக்கும், பள்ளமாக இருக்கும். அதான் வந்து பார்த்திங்கன்னா கரடு முரடாக மாறி போய் நிற்கும். இதுக்கு மேலாம் ஒரு மஜ்ஜை வளர ஆரம்பிக்கும். போனுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ சீக்கிரம் உடையாது, அவ்வளோ சீக்கிரம் தேயாது. அதேமாரி உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய மஜ்ஜை எந்த 100 வயசாக இருந்தாலும் அதோடைய எந்த ரீப்ரொடக்ஷன் ஒன்று இருக்கும், அது வளரும். ஆனால் அதுக்கு நம்ம இன்டேக் எடுக்கணும். அதுக்கு தான் இந்த தேங்காய் பால் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சில விஷயம் எடுத்திங்கனாக்கா மூட்டு வலி எந்த வயசாக இருந்தாலும் உங்களை விட்டு காணாமல் போயிடும். கொஞ்சம் சில பேருக்கு கிரானிக்காக இருக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா கால் வளைஞ்சிருக்கும், அவங்களுக்குலாம் கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆகும். ஸோ இந்த எண்ணெயை போட அலைன்மெண்ட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய சுரபிகள் அதில் இருக்கக்கூடிய தேய்மானங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லூப்ரிகன்ட் வரும்போது அந்த பெயின் கம்மியாகும். ஸோ மிகப்பெரிய ஒரு பெயின் கில்லராக பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பயன்படும். இஞ்சி விழுது நீங்கள் வந்து அரைச்சி போட்டிங்கனாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ சில பேருக்கு இஞ்சி விழுது போட்டோன்னே லைட் எரியிறோம், ஐயோ எரிஞ்சு ஸ்கின்னு போயிடுவான்னு பயப்படுவாங்க. இல்லை, அது உள்ள வேடர் செய்யும். ரொம்ப எரியிறமாக இருந்துச்சுன்னா 1 hourங்கிறத ஒரு 1/2 hour மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து அவங்களோட ஸ்கின் சில பேர் சாஃப்ட் ஸ்கின்னாக இருக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா அதனால் கொஞ்சம் நேரம் 1/2 hour to 1 hour உங்களால் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அழகாக வச்சுருந்தீங்கனாலே போதும். எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. அற்புதமான ஒரு மெத்தட். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.